மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திற்கு மறு தேதி அறிவிக்கும் வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திற்கு மறு தேதி அறிவிக்கும் வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காலவரையற்ற விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் மோதிக்கொண்ட விவகாரத்தையொட்டி இந்த காலவரையற்ற விடுமுறை அறிவிப்பு என்பது வெளியாகியிருக்கிறது. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திற்கு மறு தேதி அறிவிக்கும் வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இரு சமூக மாணவர்களிடையே மோதல் ஏற்பட்டதாக எழுந்த புகாரை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக இந்த காலவரையற்ற விடுமுறை என்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் மருது இணைந்திருக்கிறார். மருது, இரு சமூக மாணவர்களிடையே மோதல் ஏற்பட்டதாக புகார் எழுந்தது. அதன் தொடர்ச்சியாக இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறாங்க. என்ன விவரம் மருது? திருநெல்வேலி மாவட்டத்தின் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் செயல்பட்டு வருகிறது. இந்த பல்கலை வளாகத்தில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட முதுகலை மற்றும் ஒருங்கிணைந்த முதுகலை பட்டப்படிப்பிற்கான மாணவர்கள் பயின்று வருகிறார்கள். இந்த நிலையில் நேற்றைய தினம் கல்லூரி வளாகத்திற்குள் இருசக்கர வாகனங்களை நிறுத்துவது தொடர்பாக இரண்டு துறையைச் சேர்ந்த மாணவர்களுக்கிடையே மோதல் சம்பவம் என்பது ஏற்பட்டது. இது தொடர்பாக ஒருவர் காயமடைந்து நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக பேட்டை காவல்துறையினர் விசாரணை என்பது மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் மோதிக்கொண்ட இரு மாணவர்களும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர் காரணத்தால் இது ஜாதி ரீதியாக மோதலாக இருக்கும் என தொடர்ந்து பல்வேறு ஜாதி அமைப்புகள் தொடர்ந்து சமூக வலைதளங்களை பதிவு செய்து வந்த காரணத்தினாலும் பல்கலைக்கழக வளாகத்தில் போராட்டம் நடத்த இருப்பதாக சமூக வலைதளங்களில் தகவல் வெளியானது. அதனைத் தொடர்ந்து தற்போது பல்கலைக்கழகம் நிர்வாகம் சார்பாக ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. பல்கலைக்கழக வளாகத்தில் செயல்படும் 24 துறையைச் சேர்ந்த முதுகலை மற்றும் ஒருங்கிணைந்த முதுகலை படிப்புகளுக்கு காலவரையற்ற விடுமுறை விடப்படுவதாகவும் மாணவர்கள் யாரும் பல்கலைக்கழகத்திற்கு வர வேண்டாம் எனவும் போராட்டம் உள்ளிட்ட எந்த வகையான சம்பவங்களையும் ஈடுபட வேண்டாம் என அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் காலவரையற்ற விடுமுறை விடப்பட்ட சம்பவம் என்பது நெல்லையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இரு சமூக மாணவர்களிடையே மோதல் ஏற்பட்டது. அதன் தொடர்ச்சியாக ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு என்றாலும் கூட மாணவர்களுடைய கல்வி பாதிக்கப்படும்ல, அதுக்கு வேற ஏதாவது மாற்று ஏற்பாடுகளோ ஏதாவது சொல்லியிருக்காங்களா? ஆன்லைன் வகுப்புகள் நடைபெறும் என்பது போன்ற அறிவிப்பு தற்போது வரை அது தொடர்பான முழுமையான விவரங்கள் என்பது வெளியாகவில்லை. இருப்பினும் மாற்று ஏற்பாடு, அதாவது காலவரையற்ற விடுமுறை என்பது ஒரு 2 முதல் 3 நாட்களுக்கு நீடிக்கும் பட்சத்தில் அது தொடர்பான மாற்று ஏற்பாடுகள் செய்ய திட்டமிடப்பட்டிருப்பதாக பல்கலைக்கழக நிர்வாகம் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது வரை காலவரையற்ற விடுமுறை மாணவர்கள் யாரும் பல்கலைக்கழகத்திற்கு வர வேண்டாம் என மட்டுமே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தற்போது பல்கலைக்கழகத்திற்கு வந்த மாணவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டு வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மருது பாண்டி.